ஹலோ கைஸ், எல்லாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் போடுங்க. இந்த வீடியோ பார்த்தினா வந்து டீமன் கிங் யூடியூப் சேனலில் ஸோ பிடிடிஹெச்சில் எபிசோட் 155வது எபிசோட் தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து லைக் போட்டு வீடியோ வந்து பார்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ ஸ்டார்டிங் வந்து போயிடலாம். ஸோ எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா போன எபிசோட என்ன நினச்சி கிளான்ஸ் வந்து காட்டாங்க. இதில் போன எபிசோட பார்த்தா அந்த பிளட் வார் ஹீரோ அட்டாக் பண்ணுற மாதிரி பண்ணி ஏதோ ஒரு காரணத்துக்கு அப்புறம் தான் அட்டாக் பண்ண நிறுத்திடும். என்ன போகுது இந்த எபிசோட பார்த்தலாம். ஓகே, எபிசோட ஸ்டார்டிங் வந்து நம்ம போயிடலாம். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிளட் வார் ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்து சரியான பயத்தில் வந்து இருக்க அந்த இடத்துல நீ வந்து எக்ஸியோ கிளான் அந்த கிளானை சேர்ந்தவனா அப்படின்னு போய் கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோ வந்து ஆமாம் உங்களுக்கு எப்படி வந்து அது வந்து தெரியும் அப்படின்னு மாதிரி வந்து கேட்டுக்கிட்டு இருப்பான் அந்த இடத்துல. ஸோ இதில் பார்த்தா கூகுள் வந்து எல்லாம் கேட்குறான். இதில் ஸோ இந்த மாதிரி வந்து பிரதருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டுருக்கு. இல்லை எனக்கே தெரியும்னு கேட்டிருக்க. இவர் யோசிக்கிறான். ஸோ இவன் வந்து எக்ஸியோ கிளானை சேர்ந்து அந்த டேட்டோ எக்ஸியோ கிளானோட டோட்டோ அவருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சு என்ன சத்தியமாக வந்து கொண்டு வர நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஸோ இந்த பையன் இந்த இடத்துக்கு வந்தவொடனே அவர் வந்து கண்டிப்பாக வந்து சென்ஸ் பண்ணுறப்பார். அவருடைய எபிலிட்டிஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவனுக்கா ஒரு மாதிரி பயத்தில் வேற ஊற்றிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல வந்து அவன் கிளானை பார்த்து ஏதோ ஒரு பவர்ஃபுல்லான வந்து பர்சனை பார்த்து தான் பயந்துட்டு இருக்கான். திடீர்னு அவன் சுவாடத்துக்கு போட்டு அந்த இடத்துல வந்து ஒரு போர்ட்டில் ஓப்பன் பண்ணிட்டு அந்த இடத்துல அவன் சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல ஸோ நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த வழியாக வந்து போங்க. இந்த வழியாக போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து தவிர்த்து போகலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டை நோக்கி பயணிச்சிங்கன்னா நிறைய வந்து பிரச்சனைகள் இல்லாமல் நீங்கள் வந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். தேங்க்யூ சீனே சொல்லிட்டு ஹீரோ வந்து போயிட்டு இருக்க அந்த இடத்துல அவர் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ண இடத்துல. ஸோ ஹீரோ வந்து போர் நோக்கி போயிட்டு இருக்கா அந்த இடத்துல. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த பையனுக்கு நான் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அவர் என்னை மன்னிச்சு விடுவாரா, என் உயிரை காப்பாற்றுவாரா அப்படின்ட்டு அவனை யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல. ஸோ யாரை பார்த்து பயப்படுறாங்க எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஹீரோட டீம் எல்லாமே கூகுளான் எல்லாருமே சேர்த்து போயிட்டு இருந்ததில்ல. ஸோ அந்த பேன்ச் அண்ட் லெகல் சோல் பாடி அது எப்படி வந்து நம்மளை உயிரோடு விட்டுச்சு அப்படின்ட்டு பேசிட்டு போயிட்டு இருக்க அந்த இடத்துல. அது உன்னோட கிளான் பேட்டர்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து பயந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளான் பேட்டர்ன் என்ன கிளான் பேட்டர்ன் ஹீரோ வந்து கேட்பேன் அந்த இடத்துல. ஸோ நீங்கள் சண்டை போடும்போது இந்த 350 மிஸ்டீரியஸ் சேஞ்ச் டெக்னிக் யூஸ் பண்ணி அப்போ உன்னோட நெத்தியில் உன்னோட கிளானோட பேட்டர்ன் வந்து சொல்லிட்டு இருக்க. கிளானோட பேட்டர்ன் அதுவும் எனக்குள்ள எப்படி இதுக்கு வாய்ப்பே இல்லை, யார் கொடுத்துட்டு பண்ணிருக்கா. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா ஸோ அந்த சோல் பாடி ஒருவேளை நம்ம கிளானில் சேர்ந்து யாராவது பார்த்து ஷாக்காக இருக்குமா அப்படின்னா யாராக இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ இன்னொரு ஒரு இடத்துல அது வந்து சியோ யுன்னர் அப்படின்னு இருக்குமோன்ட்டு வந்து சரியான ஷாக்கு. எக்ஸியோ யுன்னர் அப்படின்ற வந்து பேரு கேட்டு மிரண்டு போயிடுறாங்க அந்த இடத்துல. நம்ம இன்னொரு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து இதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்கா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கூகுளான்ஸ் வந்து நம்ம யாங்க இருப்பார் அவர் கேட்பதில்லை. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த பேன்ஷங்க பாடி பயப்படுற அளவுக்கு வந்து அவர் வந்து இருப்பாரா, வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெமலிட்டா மேபி வந்து எக்ஸியோ யோன் அவர் வந்து மேபி உயிர் வச்சுக்கோ இங்கே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பேன்ஷங் பாடியை உயிரோடு இருக்கும்போது கண்டிப்பாக அவர் உயிரோடு இருப்பார். அப்படின்னா என் சீனியர் நான் கண்டுபிடிச்சிக்கணும் ஆகணும் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா நோக்கி போயிட்டு இருக்க. அந்த இடத்துல வந்து ஹெமலிட்டா போட அவரோட பிளேஸ் கண்டுபிடிக்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ உள்ள பார்த்தீங்கன்னா உள்ள போயிடுறாங்க சேர்த்துல. ஸோ என்னடா டுமே யாரான்னு பார்த்துட்டு இருக்கா. அந்த இடத்துல எக்கச்சக்க சோல்ஸ் பார்த்தீங்கன்னா மில்லர் ஆகிட்டு இருக்கா. அப்போதான் தெரியுது உங்களுக்கு எல்லாரும் மாட்டிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு சோல் கிளானோட டொமைன்ல இருந்ததுல. ஸோ அந்த இடத்துல சோல் கிளான் வந்துருச்சு. அது சோல் கிளான் டொமைனோட ஹீரோஸ் என்ன சக்ரா அந்த இடத்துல ரொம்பவே பவர்ஃபுல்லான 2 சோல் பாடி அதாவது ஹெவலி டேபால இறந்து போன ஸோ வந்து டூஷிங் லெவலுக்கான 2 சோல் பாடி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருந்த இடத்துல. ஸோ அவங்க 2 பேரும் ஹீரோ தான் டார்கெட் பண்ணிருக்கான்னு பச்சை தெரியாம இருந்ததுல. ஸோ அந்த 2 டூசிங் சோல் பாடி அதுவும் சோல் கிளானோட எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயந்துகிட்டு இருக்கா. அந்த கட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா சோல் கிளான் அந்த 2 யங்ஸ்டர்ஸ் அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வந்தவனுங்க பார்த்தீங்கன்னா அந்த டூஷங் லெவல் சோல் பாடி பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஸோ வந்து இந்த சீனியர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் வணக்கம் சொல்லிக்கிறேன். அவன் தான் எக்ஸியோ கிளானோட சியோ யான். எக்ஸியோ கிளான திரும்ப உயிர் தழக்கூடிய சக்தி அவங்ககிட்ட வந்து இருக்கு. ஸோ அவன் யங்ஸ்டர்ஸ்லேயே அவன் வந்து ரொம்ப சிறப்பான ரொம்ப சக்தி வாய்ந்தவனா இருக்கான். அவனை இப்படியே விட்டீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸியோ கிளானை திரும்ப வந்து உருவாக்கிறான். ஸோ அதனால தயவு செஞ்சு அவனை கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்து கேட்டுட்டு இருக்கான். அவங்ககிட்ட இப்போ பிளட் லைன் பவர் இல்லை, பிளட் லைன் பவர் ஆப்லைன் போயிட்டா ரொம்ப கஷ்டம் சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்துல சொல்லிட்டு அந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திரும்ப எக்ஸியோ கிளான் உயிர் பறிச்சு வர ட்ரை பண்ணுறா அப்படின்னு இடத்துல 2 பேரும் பேசுறாங்க. கண்டிப்பாக அந்த இடத்துல உனக்கு கொண்டுருக்கா. அந்த இடத்துல நம்ம டீம் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கா. அந்த சோல் பாடியில் ஒரு பாடி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ பூரா அவனை வந்து ஹீரோ இன்னும் ஃபுல்லாக ஃப்ரீஸ் பண்ணுது. அவனை மட்டும் இல்லை நம்ம கூகுளாண்டு எல்லாருமே சேர்த்து அந்த ஃப்ரீஸ் பண்ணி எல்லாருமே பார்த்தா அந்த கிறிஸ்டலைஸை வந்து மாட்டிக்கிட்டு அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல ஒன்று எல்லாரும் அசைமெண்ட்டில் ஒன்றுமே பண்ணக்கூடாது. இந்த டீலில் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க அந்த இடத்துல. ஸோ இந்த கூகுளானஸ் அந்த யங் ஜீனியஸ் எல்லாரையும் கொண்டுட்டிங்கன்னா நம்ம கூகுளானே சப்ரஸ் பண்ணிடலாம் சீனியர் அப்படின்னு இருக்கா. மொத்த பேரையும் கொல்ல வேண்டியதான். கண்டிப்பாக சோல்கான தான் எல்லாரும் ஆட்சி பண்ணிட்டு அவனை பார்த்தா யாராவது கொல்ல ட்ரை பண்ணிருக்கான். அந்த இடத்துல எல்லாமே விரிச்சுட்டு ஒட்டங்கிற உள்ள என்னடா ஆகுதுன்னு பார்த்துருக்கா. அந்த ஜட்டத்தில் பார்த்தா அவனை கொல்ல வந்துருக்க ஹீரோ ஒட்டனே 3 ஃப்ளேம் மிஸ்டேஜ் அந்த டெக்னிக்கோட பவர் யூஸ் பண்ணிருக்கா. ஸோ
வந்து இன்னொரு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டெக்னிக் யூஸ் பண்ண கொய்யால அந்த கிறிஸ்டலைஸே பார்த்தீங்கன்னா ஒட்டச்சிட்டு பார்த்தா எல்லாம் வெளியே வந்துருக்காங்க. சரி எல்லாரும் ஓடி தப்பிச்சிருங்க அப்படின்னு எல்லாரும் விரிகிட்டு ஓடிக்கிட்டு இருக்க இடத்துல என்கிட்ட இருந்து தப்பிக்க முடிய மாட்டோம். அவரு பார்த்தா அவரோட வெப்பனை வச்சு அடிக்கா இருக்க அந்த இடத்துல வெப்பனை கொட்டுருமா இருக்கு. ஸோ இதில் ஹீரோ உடனே பார்த்தா பவரை பார்த்தா அன்டிஷ் பண்ணி 3 ஃப்ளேம் யூஸ் பண்ண உடனே கெவன் கிரியேஷன் பிளான் கெவன்ல டெக்னிக்கை பார்த்தா உருவாக்கிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல அந்த அட்டாக் ஹீரோ என்னதான் பவர்ஃபுல்லாக இது பண்ணால் வந்து டூசன் லெவலில் தான் இருக்கான். அதனால அந்த அட்டாக் ஈஸியாக ஒட்டச்சிருது. அந்த இடத்துல வந்து பவர்ஃபுல்லான ஃபோர்ஸ் வந்துருக்கு. ஹீரோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து அவன் ஆங்கிரி புத்தா லோட்டஸ் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி எல்லாருமே அவங்களோட சூப்பரான டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க இந்த ஒரு அட்டாக் டிஃபைன் பண்ண. பட் இதனால பவர் ரொம்ப அதிகமாக இருக்கு. திடீர்னு சைட்ல இருந்து ஒரு போர்ட் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க அட்டாக் பார்த்தா அந்த ஒரு அட்டாக் கேன்சல் பண்ணுது. ஸோ இந்த எதிரில் கோயில நம்ம பிளட் வாரியர் வந்து நிப்பாரு பாருங்க கோயில தரமா இருக்காங்க. இதை பார்த்தோம்னா எக்ஸியூ அன்னியாடா அப்படின்னு சொல்லி ஒன்று ஷாக்ல வந்துருக்கா. அந்த ஒரு வந்து யோசிச்சிருக்காங்க இதில் இந்த முட்டாளுங்க வேலை இந்த பையனை அட்டாக் பண்ணாரு அவருக்கு தெரிஞ்ச மொத்த பேரையே கொண்டுருவார். இந்த இடத்துல கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி அவனை அப்போ மட்டும் என் உயிர் தப்பிக்கும் அப்படின்றத வருவான் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து பார்த்தா ஒரு பயங்கரமான ஜெயிண்ட்டை பார்த்தா அந்த உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த ஜெயிண்ட்டை பார்த்தா வந்து இவங்க எல்லாரும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ அந்த அட்டாக்கை பார்த்தீங்கன்னா நம்ம பிளட் வாரியர் தான் கிட்டத்தட்ட டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல. ஸோ இந்த ஜெயிண்ட் ரொம்ப பவர்ஃபுல் வந்து அட்டாக் பண்ணுறது நம்ம பிளட் வாரியும் பார்த்தா அவர் ஸ்வாட் வச்சு ஒரு அடிப்பார் பாருங்க அந்த இடத்துல அடிச்சடி பண்ணுறது. உடனே ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி எல்லாருமே இந்த பேக் தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோங்க தப்பிக்கலான்னு பார்க்கும்போது ஒரு சோல் பாடி என்ன போனால் அவங்க தப்பிக்கலான்னு போனால் அவங்க எல்லாரும் திரும்பவும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலைஸ் ஆகிடுங்க இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல இவருக்கு ஒன்றுமே பண்ண முடியும்னா 2 வந்து ஸோ அவங்க 2 பேருமே டூசன் லெவல். அதனால பார்த்தீங்கன்னா அவர் ரொம்பவுமே சஃபர் ஆகுற பிளட் வாரியர் ஒரு இடத்துல எக்கச்சக்க அட்டாக் ஒரே நட்டுக்கு இவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. அவரு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிளட் விண்ட் அந்த ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணாருக்கா. அந்த அட்டாக் இருக்கிற ஜலந்து பண்ணிருக்கு பரவாயில்லப்பா வாங்கிட்டு கொஞ்சம் ஏதோ ஸ்கில் இருக்கு. ஆனால் இதெல்லாம் பத்தாது அப்படின்ட்டு அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா திரும்ப ஜெயிண்ட் உருவத்துக்கு மாற ஆரம்பிச்சாங்க. அந்த இடத்துல அந்த ஃபோர்ஸ் ரொம்ப கொட்டூரமாக இருக்கா. அந்த ஒரு ஜெயிண்ட்டை வச்சு பார்த்தீங்கன்னா பிளட் வாட்டர் டைரக்டாக அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருமே ஒரு கொடூரமான ஃபோர்ஸ் வந்து விழ ஆரம்பிக்குது. ஈவன் நம்ம பிளட் வாட்டர். ஸோ இந்த இடத்துல வந்து மாஸ்டர் நீங்கள் ஏன் இன்னும் வரலை அப்படின்ட்டு அவனை வந்து புலம்பிக்கிட்டு இருக்கான். யாரையும் நினச்சி மாஸ்டர் சீக்கிரம் வாங்க அப்படின்னு. ஸோ எல்லாருமே அவ்வளோ தான் சேர்த்துடன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும். அந்த இடத்துல அந்த ஒரு அட்டாக் திடீர்னு ஏதோ ஒரு ரெட் கலர் கிறிஸ்டல் பற்றி வந்து தடுக்க ஆரம்பிக்குது. ஸோ ஏன்னா பார்த்துட்டு அந்த வந்த எனர்ஜியை பார்த்தீங்கன்னா அந்த சோல் ஃபார்ம் ஆன அந்த பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பொழந்து போட்டுருச்சு அதில். ஸோ அவர் வந்துட்டாரு அப்படின்னு பிளட் வாரியர் சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துல கொஞ்சம் எக்கச்சக்கமான எனர்ஜிக்கு நடுவில் பார்த்து ஒரு வாய்ஸ் பார்த்து வந்து கேட்க அன்எக்ஸ்பெக்டடா அந்த ஹெவன்லிட்டா போல இன்னுமே ஒரு சில ஸ்கூல் கிளாஸ் இந்த பாடி சுத்திட்டு இருக்க போலயே நான் வந்து இவங்களை கொல்ல மிஸ் பண்ணிட்டோம் போலயா அப்படின்ற வாய்ஸோட பார்த்தீங்கன்னா எனர்ஜி ரிலீஸ் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்க. அதுலேருந்து வர எனர்ஜியை பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோக்கு வந்து எனக்கு ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்குள்ள ஒரு ஹார்ட்டு எரியிற மாதிரி ஒரு ஃபீல். இந்த பவர் எனக்கு ரொம்பவே ஃபெமிலியராக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு நட்டுவில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் பார்த்தா வெளியே வர ஆரம்பிக்கிறதுல. ஸோ வெளியே வந்து எனர்ஜி ஒய்யாளர் விளக்கிட்டு யாராக இருக்கா அந்த இடத்துல தி கிங் ஆஃப் எக்ஸியோ யுவான் லெஜெண்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸியோ யுவான் வெளியே வரும்போதே சோல் கிளான். ஸோ உங்களோட இந்த பிளட் ஸ்மெல்லே எனக்கு சுத்தமாக பிடிக்காதான்ட்டு தலைவன் வெளியே வருவான் பாருங்க. இவரை பார்த்த உடனே எக்ஸியோ கதற ஆரம்பிக்கிறாங்க. இதுல 2 பேர் உடனே ஹீரோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து ஆன்சிஸ்டர் அப்படின்ட்டு அவனோட மரியாதை செலுத்த நமக்கு சுத்திக்கிற எல்லாருமே சீனியர் எக்ஸியோ இவான்ட்டு மரியாதை கொடுங்க. ஈவன் நம்ம பிளட் வாரியருமே வந்து ஸோ மாஸ்டர் எக்ஸியோ அப்படின்ட்டு அவரோட மரியாதை செலுத்தாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எதிர்க்கு ஒன்றுமே புரியல. ஸோ அந்த மாதிரி வந்து சீனியர்ஸ் என்னாச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு வந்த இடத்துல எக்ஸியோன் எப்படி இந்த இடத்துல வந்தான். அவன் 10 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் இந்த எவலி டேபாவில் பார்த்தீங்கன்னா வெளியே வருவான். அவன் எப்படி அதுக்குள்ளே அந்த டைமிங்குள்ளே வந்தான். ஸோ கண்டிப்பாக வந்து இவனோட ஒரிஜினல் பாடியாக இருக்காது. கண்டிப்பாக அது இவனோட இலியூஷனரி பாடியாக இருக்கும் அப்படின்னு தெரிய ஆரம்பிக்குது அதில். ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம தப்பிக்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் கேட்குற எக்ஸியோன் சொல்லிட்டு அந்த இடத்துல ஸோ என்ன தான் இது என்னோட இலியூஷனரி பாடியாக இருந்தாலும் ஸோ உங்களோட லெவல் வெறும் டூஷிங் ஃபர்ஸ்ட் லெவல் தான்டா. இதை வச்சுட்டு என் முன்னாடி பேசுகிற தகுதி கூட உங்களுக்கு கிடைக்காதான்னு சொல்லிட்டு அவரும் ஒரு ஃபோர்ஸை யூஸ் பண்ண கொட்டூரமான ஃபோர்ஸ் பார்த்தா வந்து அடி ஆரம்பிச்சதுல அவங்களால ஒண்ணுமே முடியல. இந்த இடத்துல ஒட்டுனே பார்த்தா அந்த ஜட்டை மொத்தமே அதிர ஆரம்பிச்சு இந்த இடத்துல டெஸ்ட்ரா ஆகிட்டு இருக்கா. ஸோ அந்த கீழே இருந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்பிரிச்சுவலான் சும்மா அவரோட ஸ்பிரிச்சுவலான் வந்து பார்த்தீங்கன்னா நசுக்க ஆரம்பிச்சிருக்கா. அந்த ஃபோர்ஸ் தாங்க முடியாம பார்த்தீங்கன்னா உள்ள கத்த ஆரம்பிச்சிடுறான் அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல இதனோட இம்பாக்ட் வெளியே எல்லாருக்கும் ஹார்ட் யாருக்கும் எல்லாம் ஒட்டை சதறிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல வெளியே பார்த்தா அந்த இடமே அழிஞ்சிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல உள்ளுக்குள்ளே இவனுக்கு என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒட்டனே பார்த்தீங்கன்னா வந்து நீங்க இங்க இருந்து தப்பிச்சு ஓடுங்களா அப்படின்ட்டு இந்த ஒரு ஸ்பேஸ் சேனல் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த யங்ஸ்டர்ஸ்
தப்பிக்க வச்சிருவாங்க இந்த சீரியஸ்ல அப்படின்னு அப்படியே இடத்துல பார்த்தா சிந்து சரிஞ்சு போக அந்த இடத்துல மொத்தம் கேதர் ஆகி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிளாஸ்ட் அடிக்க பாருங்க அந்த இடத்துல. ஸோ இந்த பிளாஸ்டோட இம்பாக்ட் கொட்டூரமாக இருக்கும். நெக்ஸ்ட் சீனில் வந்து எல்லாரும் டேல்பட்டே விளையாடுற அந்த இடத்துல பிளாஸ்ட்டை பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல இந்த லெவலுக்கான டிஸ்ட்ரக்டிவ் பவராக கொட்டூரமாக இருக்கும். ஹீரோ மிரண்டுக்கிட்டு இருக்கா இந்த பிளட் வார் சொல்லிட்டு அந்த இடத்துல. ஸோ பரவாயில்ல இந்த டைம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், கண்டிப்பாக என் உயிர் வந்து தப்பிச்சுன்னு சொல்லிருக்கா. அந்த இடத்துல எக்ஸியோன்னு பேசுறாருங்க இந்த இடத்துல. ஸோ நான் இத்தனை வருஷமாக எக்ஸியோக்கிலேருந்து யாராவது இங்கே வந்துடுவாங்களா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ நான் காத்துக்கிட்டு அது எல்லாமே ஒருத்தன்ற மாதிரி ஒருத்தன் இங்கே வந்திருக்கா அப்படின்னா உடனே ஹீரோ வந்து ஸோ வந்து ஆன்சிஸ்டர் ஸோ வந்து எக்ஸியோன் இந்த யூஸ்லெஸ் எக்ஸியோன் வந்து உங்களை மரியாதை செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அப்பா தான் சீனியர் அப்படின்றதுல சொல்லிட்டு இருந்த இடத்துல. ஸோ பரவாயில்ல. ஸோ உன்னோட எனர்ஜி பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், கண்டிப்பாக உன்னால் உங்கள் அப்பா வந்து சப்ரஸ் பண்ணிவிடும். அந்த லெவலுக்கான ஹோலி பிளட் லைன் உனக்குள்ளே இருக்கிறத என்னால் பார்த்தீங்கன்னா வந்து உணர முடியாது அப்படின்ற ஒரு சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த இடத்துல. ஸோ நம்ம எக்ஸோயான் பார்த்தீங்கன்னா கூகுளாண்ட பேசிட்டு இதில் பிளட் வாரியர் பக்கம் திரும்பி இந்த சொல்லாங்க. ஸோ இப்போலேருந்து வந்து உனக்கு வந்து எதுவுமே பிரச்சனை கிடையாது, நீ வந்து இதுக்கப்புறம் இந்த டேபிள் வாழலாம் அப்படின்னா அவர் வந்து ரொம்பவுமே நன்றி மாஸ்டர் அப்படின்னு வர. ஸோ ஏன்டா அப்படி சொல்லணுட்டா கொய்யால ஹெவன்லி டேபிள் கேங்ஸ்டர் பிளட் லைனே வந்து எக்ஸியோயான் பிளட் லைன் தான். ஸோ ஒரே ஒரு கேங்ஸ்டர் ஹெவன்லி டாபோட கிங்கே வந்து நம்ம எக்ஸியோ யுவான் தான். ஸோ தலைமை 10 வருஷத்துக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஹெவன்லி டாபோக்கு பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ஒரிஜினல் ஓட்டம்போட வருவார். ஸோ கண்ணில் எவன் படுறானோ எவன் நெக்கலானோ மொத்த பேரையும் கொண்டு போட்டுப்பாரு. சோல்களானா கண்ணில் மாட்டுச்சுன்னா இன்ஸ்டண்ட்டாக கொண்டுருவார் போல. ஸோ அந்த இடத்துல அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க இந்த விஷயத்தில். ஸோ அதனால தான் சொல்கிறாங்க இந்த இடத்துல இதுக்கப்புறம் உனக்கு கொல்ல மாட்டேன்டா, நீ வந்து உயிரோட வாழ்ந்துக்கலாம்னு சொன்னோம். ஒட்டனே பார்த்தீங்கன்னா அவருக்கு பிளட் வாரின் ரொம்பவுமே சந்தோஷம். இந்த இடத்துல பிளட் வாரின் ரொம்பவுமே சந்தோஷப்பட்டு எல்லாருமே ரொம்பவுமே நன்றி அப்படின்ட்டு அவரு சந்தோஷத்துல போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சீனியர் வந்து பேசுகிற எக்ஸியோயான பேசுகிறதுல. ஸோ இந்த இடத்துல வந்து அவன்லி டேபோல ஸோ நீங்கள் பார்க்குற என்னோட இந்த உருவம் ஸோ வந்து ஒரு உண்மையான உருவமே கிடையாது, இது வந்து ஒரு இமேஜினரி இந்த ப்ரொஜெக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த ஹெவன்லி டேபோக்குள்ளே உள்ளே போகிறதுக்கு முன்னாடி உனக்குள்ள நிறையவே கேள்விகள் இருக்குங்கிறது எனக்கு புரியுது. நம்ம கிளானை பற்றி அதுக்கெல்லாம் ஒரு விஷயம் நம்ம டேபோக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா எக்ஸியோயான் அவரோட கல்லறை ஹெவன்லி டேபோ அந்த கெட்டதுன்னா எல்லாம் டேலப்படாங்க. ஸோ இந்த கெட்டத்தில் தான் வந்து இருக்கிறதுலே இந்த டேபோவில் இருக்கிறதுலே இந்த ரிலிம்லேயே அதிகப்படியான எனர்ஜி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இருக்குது அப்படின்னு இருக்கிறதுல. ஸோ கூகுளான சேர்ந்து நீங்கள் 4 பேர் இங்கே வந்து கல்டிவேட் பண்ணுங்கள், இங்கேயே வந்து கல்டிவேட் பண்ணுங்க சொல்லிட்டு இருந்ததுல. ஸோ வந்து நம்ம சியோயான் அப்புறம் அந்த கூகுளான் பொண்ணுங்க 2 பேர் மட்டும் உள்ள வாங்க அப்படின்ட்டு இருக்கா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம யாங் சொல்லிட்டு இதில் ஸோ என்ன தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா பார்த்துக்க சியோயான் அப்படின்ட்டு சொல்லி போயிட்டு இருக்கா இந்த இடத்துன்றதுனால. ஸோ அதை ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக கிளான் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒரு சீக்ரெட் மெத்தட் மூலிமா எல்லாரோட பிளட் லைனையும் பார்த்தா எனக்குள்ளே வந்து செலுத்த ஆரம்பித்தாங்க. எல்லாரோட பிளட் லைன் பவர் எனக்குள்ளே செலுத்த ஆரம்பிச்சு என்ன டிவோடியோ ஆக்கலான்ட்டு முடிவு பண்ணோம். அப்படி தான் அந்த செரிமனி நடந்துச்சு. ஆனால் வந்து எங்களால் அதை பண்ண முடியல, நான் வந்து அதில் வந்து ஃபெயில் ஆகிட்டேன். அந்த நேரத்தில் வெவு பார்த்துட்டு இருந்த சோல் கிளான் அவனை என்ன அட்டாக் பண்ண ஆரம்பித்தானுங்க அப்படின்னு அவரும் சொல்ல ஆரம்பிச்சு. ஸோ அவனுக்கு அட்டாக் பண்ணதில் எனக்கு சிவியரான இன்ஜுரி வந்து ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் மட்டும்தான் வந்து நம்ம கிளானோட பிளட் லைன் பவர் இந்த லெவலுக்கு வந்து லாஸ்ட் ஆச்சு இருக்கா. இதை கேட்டு ஹீரோன்னு சொல்லுவான், சரி நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் மேலே வந்து ப்ளேம் பண்ணிக்காதுன்னு இருக்கு. அப்புறம் இந்த கிளானோட டாட்டோ இது எப்படி வந்து என்னோட நெத்தியில் வந்துச்சு அப்படின்னு கேட்டு அவரோட சொல்லுவார் இதில். ஸோ இந்த டாட்டோ உன்னோட ஓன் ட்ரைனிங்கால் நீ பார்த்தீங்கன்னா வந்து ஆப்டெயின் பண்ணியிருக்கு எக்ஸியோயான் அப்படின்னு பாருங்க. சொல்கிறது ஓனான ட்ரைனிங்கில் வந்து ஆப்டெயின் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஹீரோமே சூரியன் வந்து இதில் என்ன சொல்கிறது தெரியல. ஸோ நீ யூஸ் பண்ணுற பற்றி அந்த ஸ்கை ஃப்ளேம் மிஸ்டீரியஸ் அது எட்னால உருவாக்கப்பட்டதுன்னு அப்புறம் ஹீரோ வந்து சூரியன் சக்கரம். ஸோ இந்த உருவாக்கின சுப்பீரியரே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எக்ஸியோயான் அந்த இடத்துல. அப்புறம் உன்னோட கிளானோட டாட்டோ இருக்கு பார்த்தியா, அது வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட பிளட் லைன் அந்த பவர் மட்டும் இல்லை அப்படின்னா அதனோட ஃபுல் பொட்டன்ஷியலை பார்த்தீங்கன்னா உன்னால் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியாது இதில். ஸோ இந்த பிளட் லைன் பவர் உனக்கு இருந்தால் உன்னோட பவரும் ப்ராக்ரஸும் இன்னுமே அற்புதமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து புது டூவோடைய பிளட் லைனை பார்த்தா தான் ஃபுல்லாக வந்து ரெக்கவரி பண்ண முடியுது வந்து ஞாபகம் வச்சுக்கோ சியோயான் அப்படின்ட்டு அவரு பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு நம்ம சீனியர் எக்ஸியோயான் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க காய்ச்சி இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து சியோயான் நான் என்னதான் ஒரு சோல் பாடியாக இருந்தாலும் நம்ம கிளானோட எக்ஸியோ பிளட் அண்ட் டூடி பிளட் லைன் பவரை எனக்குள்ள நான் வந்து சீல் பண்ணி வச்சிருக்கேன். அவனோட பில்லோட திரும்ப வந்து நீ வந்து இங்கே வந்து கடைசியாக நீ ஃபைனலாக இங்கே வந்து வந்துட்ட. கண்டிப்பாக எனக்கு நம்பி இருக்கு நீ வந்து நம்ம எக்ஸியோ கிளானை திரும்ப உயிர் தழவை பண்ண நம்புற எக்ஸியோ யான் அப்படின்னு பாருங்க கொய்யால. அதோட இந்த ஒரு எபிசோடு வந்து முடியுது guys. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுக்கா அடுத்த எபிசோடோட ப்ரிவியூக்கு வந்து நம்ம வந்து போயிடலாம். ஸோ அடுத்த எபிசோடோட ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குளத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எக்ஸியோன் கூப்பிட்டு போகிறோம்.
அவரோட பிளட் லைன் பவரை ஆக்டிவேட் பண்ணாரு. ஸோ வெளியே பார்த்து வந்து கோயங் அவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிற. ஸோ ஹீரோ பார்த்து அவன் கண்டுபிடிச்ச அந்த ஆண்ட் கிறிஸ்டலை பார்த்தீங்கன்னா வந்து அவர்கிட்ட வந்து கொடுப்பான். அவரும் அதை சொல்றது சீல பார்த்தீங்கன்னா வந்து இவனுங்க லீவ் வந்து அட்டாக் பண்ணாலும் ஹீரோ அசால்ட்டாக பிடிப்பான். ஸோ ஹீரோ வந்து அடுத்த எபிசோடில் என்னென்னலாம் பண்ண போகிறான், எந்த லெவலுக்கு பிரேக் த்ரூ பண்ண போகிறான் அப்படிங்கிறதுல ஸோ முக்கியமான அப்டேட்டு மெடுசா திரும்பவும் பார்த்தீங்கன்னா வந்து வரப்போகிறாங்க. ஆனால் என்ன விஷயம்னா கூட பார்த்தீங்கன்னா எக்ஸியோ அந்த குழந்தையும் வரப்போகுது. ஸோ ஹீரோவோட குழந்தை, ஹீரோ மெடுசாவோட குழந்தை. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா மாங்கோவில் ஒரு சீன் இருக்குது. ஸோ வந்து மெடுசா வந்து குழந்தைய கூப்பிட்டு வந்தோடனே அந்த நேரத்தில் அந்த இடத்துல ஒரு மரம் மறுப்பாக பாருங்க. இந்த சீன் எப்படி வரப்போகுது நான் ஆக்சுவலி வெயிட் பண்ணிருக்கேன். ஆனால் கண்டிப்பாக அது வரதுக்கு 1 மாதம் ஆகும். 3-4 எபிசோட்னா தாராளமாக எடுக்கும். ஸோ வந்து பார்க்கலாம். இதுவுமே ஒரு அப்டேட்டு, பட் கன்ஃபார்மான வந்து நமக்கு தெரியல. இப்படி வந்தால் நல்லா இருக்குப்பா சொல்லிட்டு போங்க. அப்புறம் இன்னொன்று விஷயம், என்னடா மாப்பிள்ள சேனல் என்னடா ஆச்சு, 2 காப்பரேட் ஸ்ட்ரைக் போயிருக்க, ஒன்றுமே பண்ண முடியல. இன்ஸ்டண்ட்டாக என்னால் ஒன்றுமே முடியல, வெறுத்துட்டனே வந்து வச்சுக்கலாம். என்னடா நம்மளால் எவ்வளோதான் நம்ம பண்ணாலும் கடைசியில் எண்ட் ஆஃப் த டே இப்படி ஆகுதுடா அப்படின்ட்டு நான் வீடியோ போகிற மைண்டே சுத்தமாக இல்லை. ஒரு 10 டேஸாக அந்த லெவலுக்கு ஒரு இது பார்த்தீங்கன்னா ஒர்க்கும் ப்ரெஷரு, லைஃபு, ஃபேமிலி எல்லா பங்குதுவாக இருக்க நம்ம ஒரு விஷயம் நம்மளால் முடிஞ்சாலும் பண்ணிருக்கோம். அதுவும் அப்படி ஆனால் என்ன பண்ணுறதுன்ட்டு. ஸோ என்னதான் இருந்தாலும் நான் எல்லா சீரீஸையும் ஆரம்பிச்சிட்டேன். கண்டிப்பாக எது நடக்குதோ இல்லையோ முடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் திரும்ப வந்திருக்கேன். அப்புறம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சில பேர் திட்டி கமெண்ட் பண்ணியிருந்தாலும் ஒரு சில பேர் வீடியோ போடுறோன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோக்கு மறக்காமல் வந்து லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஷாலா ஸ்டார் த்ரோன் ஆஃப் ஸ்டீல் எப்படான்னு கேட்டிங்கன்னா, ஸோ கண்டிப்பாக எனக்கு கொஞ்சம் நான் அடுத்தடுத்து கொஞ்சம் டைம் கொஞ்சம் ஃப்ரீயானதான் நான் ட்ரை பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போட. ஓகே, உங்களால் முடிஞ்ச உங்கள் சப்போர்ட்டுக்கு கொடுங்க. கண்டிப்பாக நான் திரும்பவும் பழைய மாதிரி வீடியோ வந்து போடுறேன். ஓகே, பை பை. இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்கப்பா.